கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 112 1 சொல்லுகிறது. நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறது அப்படின்னா தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கட்டளைகளில் அவருடைய வார்த்தையில மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய வசனத்துல கர்த்தருடைய வார்த்தையின் மேல கர்த்தருடைய கட்டளையின் மேல மிகவும் பிரியமாய் இருந்து வேதத்தை பிரியமாய் வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரிதானா? அதுக்கு அடுத்து 3 வசனங்களையும் அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என்னென்ன ஆசீர்வாதம்லாம் இருக்குது அப்படின்னா, சந்ததி பலத்திருக்குமா, ஆசீர்வாதமா இருக்குமா. வேதம் சொல்லுகிறது அவங்களுடைய சந்ததி, அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, பலத்திருப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பார்களாம். அதுக்கு அடுத்தது ஒரு ஆசீர்வாதம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது ஆசீர்வாதம், இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அப்படின்னா ஒரு வேளை நம்ம ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தாலும் ஒரு சில நேரங்களில் என்ன வருது, பிரச்சனைகள், போராட்டங்கள், ஏதோ ஒரு காரியங்கள் வருகிறது. ஆனாலும் கர்த்தர் அதன் மத்தியிலே வெளிச்சமாக இருந்து நமக்கு அது எந்த தீங்கும் அணுகாதபடி நம்மளை என்ன செய்வார், பாதுகாப்பார், அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். சரிதானா? அப்போ இவ்வளவு ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்கு பயந்து அந்த கட்டளைகளில் பிரியமாக இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நம்ம வேலை என்னன்னா, நம்ம கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வார்த்தையை தியானிக்க, பிரியமாயிருந்து தியானிக்க கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதித்து என்ன செய்வார், அற்புதமாய் நடத்துவார். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம். சரிதானே?